இந்த முடிவை மாத்துறாங்க. திரும்பவும் இதுக்கான அனுமதியை அம்பேத்கர் திடல்ல கேட்கப்படுது. அதன் பிறகு பொதுமக்கள் எங்களை நீங்க ஊர் எல்லையில் இருக்க அம்பேத்கர் திடல்ல நீங்க பார்க்கறதோட எங்களை நேரடியா வீட்டுக்கு அதாவது தெருக்குள்ளே எங்களுடைய ஊருக்குள்ளே எங்களை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது திரும்ப அதுக்கான முடிவுகள் மாற்றப்படுது. திரும்பவும் அதுக்கான அனுமதிகள் கேட்கப்படுது. இறுதி கட்டத்தில் இத்தனை அனுமதிகள் கேட்கப்படும் பொழுது இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதுக்கான அனுமதிகளை மறுக்கிறாங்க. முதல்ல நீங்க எங்க அனுமதி கேட்டீங்களோ அங்கே தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற அந்த பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கே இருக்கும்பொழுது இங்க பாதுகாப்புக்கு குறைவு ஏற்படும். அதனால பல விளைவுகள் ஏற்படும். முதல்ல எங்க இடத்துல அனுமதி கேட்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்படும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் வீனஸ் திருமண மஹால்ல சந்திக்க போறாரு. இன்றைக்கு காலையிலிருந்தே பல்வேறு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. பொதுமக்கள் அவங்க எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அந்தந்த கிராமத்திலிருந்து வாகனத்து மூலியமா இங்க கொண்டு வர போறாங்க. இவங்க வருவதற்கு முன்னதாகவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருக்கிறது. அவங்களுக்கான தேவைகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் போன்ற வாகனங்களும் தயார் நிலையில் இருக்குது. இந்த சூழல்ல 10 மணிக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வரப்போறாரு. அவருடைய இங்க மண்டபத்துக்கு 12 மணி வரைக்கும் இங்க இருக்க போறாரு. மக்களுடைய சந்திப்பு சரியாக 45 நிமிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு காலையிலிருந்தே பல்வேறு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. பொதுமக்கள் அவங்க எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அந்தந்த கிராமத்திலிருந்து வாகனத்து மூலியமா இங்க கொண்டு வர போறாங்க. இவங்க வருவதற்கு முன்னதாகவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருக்கிறது. அவங்களுக்கான தேவைகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் போன்ற வாகனங்களும் தயார் நிலையில் இருக்குது. இந்த சூழல்ல 10 மணிக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வரப்போறாரு. அவருடைய இங்க மண்டபத்துக்கு 12 மணி வரைக்கும் இங்க இருக்க போறாரு. மக்களுடைய சந்திப்பு சரியாக 45 நிமிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.